guys, இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே சூப்பர் சூப்பர். பெரிய ஃபர்ஸ்ட் வீடியோ. நாட்டுக்கோழி சிக்கன் தான் பண்ண போறோம். அதுக்கப்புறமா ரசம் வேற டிஷ் எல்லாம் இருக்கு, நான் காமிக்கிறேன். கண்டினியூஸ் வீடியோஸ் எல்லாம் வரும், பார்த்துட்டே இருங்க. இப்போ வந்து என்ன முக்கியமான விஷயம்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் லைக் ஷேர் எல்லாமே பண்ணுங்க. இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாதி சமைச்சு முடிச்சிட்டாங்க, அதனால பாதியில போய் நம்ம ஜாயின் ஆகுறோம். வாங்கலாம். நாட்டிக்கோழி வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து எண்ணெய், அதுக்கப்புறம் இந்த மீதி ஸ்டஃப்ஸ் எல்லாம் போட்டு இப்போ வந்து வாஷ் பண்ண கோழி வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் மஞ்சாதூள் கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். போட்டது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். எஸ், நாட்டிக்கோழியில வந்து ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா கரம் மசாலா, உப்பு, மஞ்சாத்தூள் போட்டாச்சு. இப்போ வந்து எங்க அக்கா இது போடுறாங்க, வீட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டாச்சு. இதே அது மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா போடுறோம். ரெட் சில்லி பவுடர். இந்த தங்கச்சி ஒட்டிக்கிறா வந்து டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கிறா. ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க, ஒரு குட்டி குஸ்மா இருந்துச்சு. இது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற வசி மிக்ஸ் பண்ண முடியல, அதனால மிக்ஸ் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா லிவர் கிட்னி வந்து வெரி எண்ணெய், உப்பு, மிளகாத்தூள் மட்டும் போட்டு ஃப்ரை பண்றது. அதுவே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் இப்ப கருவேப்பிலை போட்டாச்சு. இந்த குட்டி குசுமல் தான் அப்பத்துல இருந்து வீடியோ பூச்சிருந்தா வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கா. இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். என்ன போட்டீங்க மேடம்? கொத்தமல்லி. அதுக்கப்புறம் அக்கா பாருங்க, கொத்தமல்லி வந்து எந்த பழக்கம் எல்லார் வீட்லயும் இப்படி போடுற பழக்கம் இருக்குது. இதுல என்னன்னு பாக்கலாம். ஓபனே ஆக மாட்டேங்குது. சக்திக்குதான் பாரு, இவளுக்கு ரொம்ப சக்திக்குது, அதனால ஓபன் பண்றோம். மூஞ்சே காமிக்க மாட்டேன்றா கைஸ். இது வந்து கருவேப்பிலை. இது கொஞ்சம் உப்பு காரம் நல்லா பிடிச்சா டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ மேக்கப் பண்ணலாமா? கரை போட்டு இறக்கிடலாம். நல்லா வெந்துச்சு, சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. களி பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரைஸ் எடுத்து கொட்டிக்கணும். 6 பேருக்கு தேவையான களிக்கு ரைஸ். நெக்ஸ்ட் தண்ணி ஊத்திக்கிறோம். இப்ப வந்து கொஞ்ச நேரம் கேஸ்ல வைக்கிறோம். கொஞ்சம் போட்டுக்கலாம். களி கலரிட்டு இருக்கோம். திக்கா இல்லாம நல்லா கிளீனா கலரு. கீழே வச்சுட்டு இப்ப வந்து ரசம் பண்ண போறோம். இந்த மாதிரிதான் வேணும், பாதியா ரசத்துக்கு. பூண்டு, பச்சை மிளகா, இது ரசத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. புளி வந்து ஜாஸ்தி சாப்பிடுறது இல்லையா, அது லைட்டா. இப்போ இதை ஆட்டிக்கலாம்.
சூப்பர். இப்போ தாளி பண்ணோக்கா. காஞ்சி மிளகாய். இப்போ எல்லாம் ஆட்டி வச்சுக்கிறோம்ல அதெல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், கருவேப்பிலை, போப்பா இப்போ அவன் கூப்பிட்றேன். ஃபைனலா முடிஞ்சிடுச்சு. இது க்ளோஸ் பண்ணி எவ்வளவு விசில் விடணும்? 4 விசில் விட்டா போதும். 4 விசில்ஸ் விட்டா போதும். பக்கத்துல அப்பயே ரசம் பண்ண தெரியுமா, அது வந்து இதாயிடுது. இப்ப வந்து கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொதி வந்தோடனே இருக்க போதும். இந்த ரைஸ் வந்து நான் எதுக்கு எடுத்துன்னு போறேன்னா, வாங்க பின்னாடி இதுல போட்டு சாப்பிடுறேன். ஆல்ரெடி ஒரு 4 பீஸ் இருந்துச்சு, அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களாம் கடாய் சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு பிடிக்குதுன்னு. இது வந்து இவ்வளவு டேஸ்டா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஜஸ்ட் எண்ணெயில வந்து லிவர் கிட்னி போட்டு உப்பு காரம் போட்டு ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ நான் வந்து சாப்பிட போறேன், அப்புறமா கண்டினியூ பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி குழம்பு, அதுக்கப்புறம் களி, 6 பேருக்கு தேவையான களி. இது வந்து மத்தியானம் வச்ச மட்டன் குழம்பு. சூப்பர். லாஸ்ட்டாக ஃபைனலி ரசம், தக்காளி ரசம். இப்போ வாங்க சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.